கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 2 மகன்களை கொன்றுவிட்டு தந்தை தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஷேர் மார்க்கெட்டில் ஏற்பட்ட நஷ்டம் 3 பேரின் உயிரை பறித்தது எப்படி? தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் கற்குளம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் சிவபூபதி பார்வதி தம்பதி. இவர்களுக்கு 14 வயதில் நரேந்திர பூபதி, 11 வயதில் லதீஷ் பூபதி என்று 2 மகன்கள் இருந்தனர். 45 வயதான இவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் குறிஞ்சி நகர் பகுதியில் குடும்பத்துடன் வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளார். வீட்டிலிருந்தே ஷேர் மார்க்கெட் தொழில் செய்து வந்துள்ளார் சிவபூபதி. சிவபூபதி ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவருக்கு பலத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. சிவபூபதியின் மனைவி பார்வதி கடந்த 1 வாரத்திற்கு முன்பு சொந்த ஊரான தூத்துக்குடிக்கு சென்று விட்டார். இந்நிலையில் சிவபூபதி வீட்டில் நீண்ட நேரமாக கதவு திறக்கப்படாததால் சந்தேகமடைந்த அவருடைய சகோதரர் போலீசார் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே பார்த்தபோது வீட்டில் சிவபூபதி தூக்கில் தொங்கியபடி இறந்து கிடந்துள்ளார். அருகில் அவருடைய 2 மகன்களும் கழுத்து நெரிக்கப்பட்டு உயிரிழந்து கிடந்ததும் தெரிய வந்தது. ஓசூர் அட்கோ போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக ஓசூரில் சிவபூபதி வாழ்ந்து வருவதாகவும் ஆன்லைன் வர்த்தகத்தை சொந்த ஊரிலும் சென்னையிலும் அவர் செய்து வந்ததாகவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அதில் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்ய முடியாமல் சிவபூபதி கடும் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனைவி வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து 2 குழந்தைகளையும் கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.